ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 14/3/2024 13/4/2023 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம சௌரமானமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை மாதத்தை நம்ம மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில். இது சோபகிருத்து வருஷத்தினுடைய கடைசி மாதம், அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள். சூரிய பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும், புத பகவான் நீச்சம் பெற்றும், அது தவிர ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு, இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 1/4/2024 சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து 1ஆம் தேதி 1/4/2024 மேலே இருக்குது. அதுவும் ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14/3/2024 அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய நாள். இது எதனால் பிரசித்தி அப்படின்னா, சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானை அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது. அதனால் என்ன அப்படின்னா, இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூட நாளான இன்னைக்கு திருமணமான பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும், அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும், விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும், அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதை தவிர இந்த மாதம் பார்த்தாலேனால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம். அதாவது பௌர்ணமி நாள். பங்குனி உத்திரம்ன்றது ஒரு விசேஷ பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாள் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது. அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம், அதை தவிர இந்திராணி அவர்களுடைய திருமணம், சந்திரன் தன்னுடைய 27 மனைவிகளை 27 நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள். இதை தவிர இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அது 25/3/2024 வருது பங்குனி உத்திரம். பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னா பங்குனி உத்திரம் ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கார். அது ரொம்பவும் விசேஷமான விஷயம். அது தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்தாலேயானால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், கமலவள்ளி தாயார், நாச்சியார் சேர்த்தி சொல்லுவாள். அது ரொம்ப விசேஷம். அதாவது ரங்கநாதர் சேர்த்தி கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில். அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவில். இதை தவிர பார்த்தாலேயானால் 8/4/2023 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாத பிறப்புகளை கொண்டாடக்கூடிய, அதாவது தெலுங்கு, அது தவிர கன்னடா இவாளெலாம் கொண்டாடக்கூடியவர்கள். இவர்கள் அந்த தெலுங்கு வருடப்பிறப்பை கொண்டாடுறாங்க. அதாவது 9/4/2023 அன்றைக்கி பார்த்தாலேன்னா தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது. இது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அது தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு
அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேம் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா, இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை சோபகிருத வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. இந்த மாதம் பார்த்தாலே ஏன்னா பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார். அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 11ஆம் அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதனால் எல்லா விதமான லாபங்கள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள், சுற்று வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீடான சனி பகவான் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவா, அதை தவிர மண், ஜல்லி, கல் இந்த மாதிரியான விஷயங்கள், மருத்துவ உபகரணங்கள், மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், இதை தவிர வந்து இரும்பு, கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் சிறு சிறு பிரச்சனைகளோடு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசு சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஊரை விட்டு நாட்டை விட்டு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாட்டவர் மூலியமாக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் ராகுவோட சம்பந்தத்தில் சூரிய பகவான் இருக்கிற காலகட்டம்ன்றதால சிறு சிறு தொல்லைகள் வந்து மறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு உண்டான யோகம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா சப்தமத்தை வந்து குரு பகவானை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம். அதனால் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சித்திரை, வைகாசியில் கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, நல்லபடியாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம். வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த பங்குனி மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்கணும். அதாவது சில நாட்களை தவிர்க்கணும்னா 28ஆம் தேதி ராத்திரி, அதாவது 29ஆம் தேதி அதிகாலை 00:35 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 31ஆம் தேதி வரணும் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு சூரிய பகவானுக்கு உண்டான கோதுமை தானம் கொடுங்க. ஏன்னா சூரிய பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகுவோட சம்பந்தம் வேறு. இதன் மூலியமாக பார்த்தடையானால் கண்டிப்பாக நீங்கள் சூரியனுக்கு உண்டான சிறு சிறு விஷயங்கள், அதாவது சிறு சிறு இந்த கோதுமை தானம் கொடுக்கறதும், சத்யநாராயண கோவிலில் சத்யநாராயண பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா வித பிரச்சனைகளும் நீங்கும்.